எனக்கு 5000 நீ அன்பளிப்பு வாங்கினாலும் சரி, இல்ல இந்த ஊர்ல நீ 4 ஏக்கர் இடம் வாங்கலாம் சரிட்டேன், விட மாட்டேன். இந்த வந்துச்சு அடுத்த அன்பளிப்பு மறுபடியுமா? எனக்கு ஒரு 10 ரூபா கூட வரலடா. டேய் எதுக்கு எதெல்லாம் சொல்லிட்டு போற முட்டா பையிலே? அன்பு தம்பி கிராமிய பாடகர் வலைதள புகழ் ஒரு கூட்டு புதுக்கோட்டை சண்முகம் அவர்கள் சார்பாக எனக்கு அன்பளிப்பு பெருமைப்படுத்திக்கிறார். இப்ப மண்டவாளத்து இன்னைக்கு தண்டவாளம் உனக்கு ஒரு மண்ணு தெரியாது நான் காட்டல இருக்கு. மறுபடிக்கும் சோச்சோன்னு சொல்லி வரும் அன்பளிப்பு. அன்பளிப்பு அந்த பஞ்சாயத்துலயா? பொன்னாட பாப்பா எனக்கு போத்தாத பொன்னாட உனக்கு அருமையான துண்டு எனக்கு கணக்கா இருக்கு. 4 துண்டை ஒன்னா சேர்த்திருக்காங்களோ? விடு, புராண வேணாம், சுருக்கமா இதிகாசங்கள் பேசுவோம். இதிகாசம் மொத்தம் 2. சரி, முதல் இதிகாசம் என்ன? ஏங்க அப்புறம் ஏங்க 2 சொல்ல 1 தெரியாதுமே. தெரியுமா தெரியாதா? ஏங்க ராமாயணம் மகாபாரதம் எதை பேசுவான்? எதை வேணாலும் ராமாயணத்தை பேசுவான், மகாபாரதம் வேணுமா பேசுவான், சிவரகசியம் பேசுவான். சரி, சிவரகசியத்தோட கதை சொல்லு. சிவரகசியத்தினுடைய கதை என்றால் பரவாயில்லையப்பா, என்ன எடுத்தோன்னே ஆரம்பிச்சுட்ட? எனக்கு உண்மையிலே ஆச்சரியம் படுத்திக்கிட்டே இருக்க. எங்க அப்புறம் தெரியாம எங்க பேச முடியும்? சொல்லு. சிவரகசியம். இப்ப ராமாயண கதை சுருக்கன்னா சீதையை தேடி ராமன் சென்றார். மகாபாரத கதை சுருக்கன்னா துரியோதனன் அடிக்க பாண்டவர் ஒன்று சேர்ந்தார்கள். அது மாதிரி சிவரகசியத்தோட கதை சுருக்கம்